இவங்க தான் குட்டி வெடிவர். ஹாய் சொல்லு. ஹாய். அவளை விட்டுட்டு நான் போகிறேன். எனக்கு குழுவுதுப்பா. இன்னைக்கு டிசம்பர் 14 சனிக்கிழமை. நேற்று வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஈவினிங் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய சம்பவம்னே சொல்லலாம். சம்பவம் ஆயிடுச்சு. அதனால் நேற்று வீடியோ போட முடியல. இப்போ மணி என்னடியாவது? மணி 6:45. பாப்பா காலையிலே முழிச்சாச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். கை உள்ளே இருக்கா? பொதிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைய நிலவரம் பார்த்திங்கன்னா நேற்றை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தண்ணி. வாங்க இன்னையோட நிலவரத்தை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாரு. என்னடி என்னடி தண்ணிக்குள்ளே போனால் வருவீங்களா? வரீங்களா பாப்பா? வரியா? லைட்டாக இப்போ லைட்டாக தான் பெய்யுது. ஆனால் நேற்று நைட்லேருந்து நான் ஸ்டாப். ஏ உயிரே ஏமா ஒரே சந்தோஷமா இருக்குல்ல. பிள்ளை கொடையை பார்த்துக்கிடுங்க எல்லாரும். கலர் கலராக இருக்கு. அதுக்கு தான் என் பிள்ளை இந்த வருஷத்துக்கு. என் பாப்பாக்கு இந்த கொடை ரொம்ப பிடிக்கும். செல்லக்குட்டி. வாவ் வாவ். என்ன வேணும்? கொடை வேணுமாடி? கொடை வேணுமாடி? 5 பேர் தொட்டு போப்பாடி. மூஞ்ச பேரு. அப்படி கொடை பிடிச்சிட்டு வந்து போறியா? பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ கொடையை பிடிச்சிக்கோ. ஹாய் சொல்லு. ஹாய். சரி உள்ளே போங்க. நல்லா பெய்யுதுல? மழை இல்லை, பெய்ய ஆரம்பிக்குது. நேற்றைய விட இன்றைக்கி நீர்மட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகிடுச்சு. நேற்று நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முங்கலை அந்த ரோடு வரைக்குமே இருந்தது. கரெக்டாக பார்த்தா என்னோடய ஷோல்டர் அது வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி இது வரை வந்திருக்கு. பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்துடுச்சு. இதே மழை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நேற்று மாதிரி பெஞ்சதுன்னா இன்னையோட நிலவரம் ரொம்ப மோசமாயிரும். ஆல்ரெடி ஏரல் அப்புறம் சிறுகண்டம் இந்த மாதிரி தாமிரபரணி கரையோரம் இருக்கிற ஊர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. போன வருஷம்லாம் அந்த ஊருங்க ரொம்ப பாதிப்பாச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஏரில் இருந்த வீடுங்கள்லாம் மேலே ஃபேன் அளவுக்கு தண்ணி. நாங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே வந்தாச்சு. நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். வாங்க நம்ம ஏரியாவை கவர் பண்ணுவோம். எங்கள் ஏரியாவில் தண்ணி இப்படி போயிட்டுருக்குங்கிறத இதில் பார்க்கலாம். பாப்பா இங்க பாரு, கிளம்பியாச்சு. இவங்க தான் குட்டி வெடிவர். ஹாய் சொல்லு. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம போகலாம். எங்கே போகிறோம்? பாட்டி வீட்டுக்கு. இங்கே பாரு பாப்பா. இங்கே பாரு இங்கே. அவ கொடையை தான் பாப்பா. இல்லையா? எங்கே போகிறோம்? நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோம். போகலாமா? டோராவின் பயணம் இதுதான் பூச்சி. வாங்க வாங்க வாங்க. வேற ஒன்றும் இல்லை, பால் சட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். வா வா, என் பின்னாடியே வா.
வா இந்த எப்படி வா காலி. சீக்கிரம் வாடி, மழை நல்லா வாங்கி அடிக்கி. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நல்ல மழை பெய்யுது. அவளை விட்டுட்டு நான் போகிறேன். எனக்கு குழுவுதுப்பா, எனக்கு வாடி. இந்த சைட்லேருந்து அவளுக்கு அடிக்க தூக்கி அவளுக்கு நல்லா தூக்கி வை, கொடைக்கு மறவே நான். தட் இஸ் மை நிலவரம். நிலவரம் நிலவரம் நிலவரம். நேற்று இந்த ரோடு மட்டும் தான் தண்ணி, எனக்கு இவ்வளோ ஏரியா கவர் ஆகிருக்கு. இதே மாதிரி பெஞ்சால் இன்னும் நிறைய கவர் ஆகும். ஓ மை காட். அதான் இந்த ஃபோனால் தான் உளுந்து தண்ணிக்குள்ளே போக போகிறேன். இப்படி இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வாடி. இந்த பக்கம் வராத, இங்கே நிறைய சவுதி. இங்கே ஏறு, மேலே ஏறு. ஊற்றி பயந்துட்டான். அக்கா வந்தாங்க. செல்லு குட்டி வாங்க. கரெக்டாக கிடங்குல நின்றுட்டு வாங்க வாங்க மேலே ஏறுங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பார்த்து அப்பா சவுதி சரியான சவுதி. மக்களே வாங்க, நான் நேற்று காமிச்ச இடத்தெல்லாம் இப்போ காமிக்கிறேன். நேற்று தண்ணி எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி தண்ணி எவ்வளோ இருக்குங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கூட வந்து ஒரு ஜோடி கட்டு ஒன்று கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒத்தையில் போகிறதுக்கு பயம், அதனால் நீங்கள் எங்கேயா விழுந்துருவீங்க வலிக்கிடுவீங்க அப்படின்ட்டு ஒன்று கூட துணைக்கு வருது. அதை தான் உலாமத்து கூப்பிட்டு வரணும். இப்போ போகலாமா? எனக்கு அந்த கூட தான். ஆமாம், அதுக்கு நல்லது பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். வா வா வா, உன்னை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வா. நேற்று நம்ம பார்த்த இடங்கள், தண்ணி நீர்மட்டம் இன்றைக்கி எப்படி இருக்குது, இனி சாயந்தரம் எப்படி இருக்குன்றத அடுத்து காட்டுவோம். இன்றைக்கி காலையில் நான் வந்துட்டுருக்கேன். இதுவுமே நேற்று சாயந்தரம் எடுக்க முடியல, இன்றைக்கி சாயந்தரம் கண்டிப்பாக எடுத்துருவேன். நான் ஒன்றும் பயத்தில் நின்றுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட கால அளவில் தான் தண்ணி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 1.5 அடி சம்திங். இன்னும் உள்ளே போக போக முட்டியை தொட்டுவிடும். எனக்கே வந்து பயமாக தான் இருக்குது. முதல்ல கிட்டல வந்துடுச்சுன்னா சாரி பாம்பு வரும். எவ்வளோ தண்ணியில் போயிட்டுருக்கேன் பார்த்துக்கங்க. இப்போது மழை வந்து நார்மலாக தான் பெய்யுது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வெளுத்து விடும் என்று நினைக்கிறேன். இந்த சவுதிக்கெல்லாம் நடக்க தான் கஷ்டமாக இருக்குது. காலை வலிக்கி விட்டுருது. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, திடீர் பள்ளமாக இருக்குது. நம்ம ரெகுலராக வர்ற பாதையாக இருந்தாலும் பள்ளம் எப்போ விழுந்ததுன்னே தெரில. வாங்க போகலாம் போகலாம், போயிட்டே இருக்கலாம். சரியான கிடங்குக்குள்ளே வந்துட்டேன். போமிக இதுக்கு மேலே போக முடியாது. இதுக்கு மேலே போனோன்னா என் டவுசர்லாம் நனைஞ்சிடும். இதுக்கு கீழே போனோன்னா அப்படியே முட்டிக்கு மேலே இருக்கும் தண்ணி. அதை விட்டு நான் வரேன். அந்த போகிற வழியிலையும் தண்ணி வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அந்த பக்கம் போக முடியாது. நிறையா நார்மல் டைமில் அந்த பக்கம் போக முடியாது.
சுத்தமாக போக முடியாது. இப்போ தண்ணி சில நேரங்களில் பள்ளத்தை தோண்டி வச்சிடும். லாஸ்ட் டைம் போன வருஷம், ஆமாம் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தா அங்கங்கே இடுப்பளவுக்கு பள்ளம் எப்படி இந்த வழியில் போக முடியாதுங்க. என் மொட்டை எங்கே வலிக்கு விழுவான். தண்ணிக்குள்ளே போவோம், வாங்கிக்கலாம் பாப்பா. வலிக்கே விழுந்தாலும் ஃபோனை விட மாட்டேன். கடைசியில் உனக்கு இந்த ஃபோன் தாண்டி பார்க்காத. பாம்பு பார்த்தியா? பாம்பு ஆமாம், உங்கள் வீட்டுக்காரியை கூப்பிட்டுவாங்க, வாயிலே குத்துறேன்னுச்சு. சொல்லு, கீழே வலிக்கு விழுவும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பாதிக்கு மேலே வர முடியல. ஏன் வர முடியல? சாமி, ஏன் வர முடியல சாமி? சொல்லுங்க சாமி.